ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின். மிஸ்டர் எக்ஸ் borrowed rupees 5,000 on 7th June 2006 and returned it on 19th August 2006. Find the amount he paid if the interest is calculated at 7% per annum அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்ன்னு ஒரு பர்சன் வந்து 5,000 borrow பண்ணியிருக்காரு. என்றைக்குன்னா 7th June 2006. அது எப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காருன்னா 19th August 2006. எவ்வளோ அமௌண்ட் அவர் பே பண்ணியிருப்பார், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஐ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியும் 5,000 rupees. என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் டேட், அந்த டேஸ், அந்த டைமை தான் சொல்லுவாங்க. இதில் 7th ஜூன்லேருந்து 19th ஆகஸ்ட்குள்ளே வந்து பிட்வீனில் எவ்வளோ டேஸ் இருக்குன்னா 73 டேஸ் இருக்குது. ஆக்சுவலி இது பர் ஆனம் படி கால்குலேட் பண்ணோம். அப்போ நம்ம டிவைடட் பை 365 இங்கே போட்டுப்போம். ஆறுன்றது நம்மளுக்கு வந்து 7%. அப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 5,000 இன்ட்டு 73 டிவைடட் பை 365 நம்ம போட்டுப்போம். இன்ட்டு ஆர் வந்து 7 யூஸ்வலாக இருக்க டிவைடட் பை 100. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ₹70 தான் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இப்போ அவர் எவ்வளோ அமௌண்ட் ரிட்டன் பே பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும் 5,000 rupees, இன்ட்ரெஸ்ட் வந்து 70. அப்போ 5,070 rupees அவர் ரிட்டன் பே பண்ணியிருப்பார். இதுதான் இதோட வேல்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.